சாங் வெரி வெரி ஸ்பெஷல் கப்பலுக்காக. சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை, உயிர் சேர்ந்த பின்னே நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேசவே. தேங்க்யூ. நெஞ்சத்தோடுதே என்ன இது கூத்து, ஆகாசம் மண் மேல ஓஞ்சோடின்னு பிறந்தேன்னு என நான் மெச்சிக்கிறேன். கண்ண கோடி அருவி கொட்டுதே அடிய மேல, மனசோடு தோள போட்டு எனையே கண்ட. வாங்க மீனா. வாவ், நீங்க செஞ்சதானே இது? ஆமாக்கலாம். உங்களுக்கே கால்ல அடிபட்டிருக்கு, நீங்க வீட்ல இருந்திருக்கலாம்ல. இப்ப கால் பரவாயில்லையா? ஐம் ஓகே ரவி, நல்ல ஒரு ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. இல்ல புரிஞ்சுக்கிட்டேன், எங்களுக்காக வந்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். பாட்டு சமயா பாடிட்டு இருந்தாருல. எப்படி இருக்க? எனக்கும் சண்டை போடுற மூடே இல்ல. நாங்க அமைதியா கேக்க சாப்பிட்டுட்டு ரவி, ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா நடந்ததுப்பா. சந்தோஷமா இருக்கணும். வேலைன்னா அப்படிதான் இருக்கும். நான் கூட தான் பல நாள் கார் ஓட்டுறப்ப திடீர்னு சவாரி வந்துன்னு போயிடுவேன். நல்ல வேலை, நான் ஏதாவது உளறி இருப்பேன். முத்து சேவ் பண்ணிட்டாரு. என்னங்க இது? அண்ணி, நீனா தானே அதுக்கு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணா, அதான் சொல்றாங்க. இந்தாங்க. எனக்கு எதுக்குங்க? நீங்க இன்னும் பேசிக் செல்போன் தானே யூஸ் பண்றீங்க. இல்லீங்க, அவளுக்கு எதுக்கு இவ்ளோ? மனசு பொறுத்தது. மீனாவோட மனசுக்காக டைமண்ட் கூட வாங்கி கொடுக்கலாம். ஏ ரவி, அழகுர்ல போன் சூப்பரா இருக்கு. நான் கூட மீனாக்கு போன் வாங்கி. நாம கோல்டு ரிங் கொடுத்தோம், நமக்கு எதுவும் கொடுக்கல. அவ எதுக்குங்க எனக்கு போய் இதெல்லாம்? எனக்கும் ரவிக்கும் நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. விஜயா, நம்ம கொடுக்கற கிஃப்ட் அது நம்ம யாரு கொடுக்கறோமோ அவங்க மனசை பொறுத்தது. கொஞ்சம் நிறைய இருக்கு. இருமா தரமா. உங்க டோக்கன் நம்பர் வந்தது கூப்பிடுவாங்க. ஆமா, ஃபைல் கொடுங்க. இந்தாங்க. 55 சார். விட்டு போறேன். தூங்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நானே வீட்டுல அவங்களுக்கு மெடிசன் கொடுத்தேன், ஆனா சரியாவல. கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். நீங்க தெரியாம குடுக்குற டேப்லெட் செய்யுங்க. இன்னைக்கு ஒரு நாள் அவங்களை இங்க அட்மிட் பண்ணுங்க, அவங்க இங்க இருக்கட்டும். என்ன சார் ரொம்ப யோசிக்கிறீங்க? முக்கியமா உங்களுக்கு உங்க வேலை முக்கியமா சார்? ட்ரிப்ஸ் எல்லாம் போடணும், சில டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும். நீங்க இங்க இருந்தீங்கன்னா அதெல்லாம் எடுப்பாங்க. அதுக்கு எங்க இந்த கண்டிஷன்ல தனியா இருக்கிறது கஷ்டம் இல்ல? ஓகே சார், நான் வந்துடுறேன் சார். ஷூர் சார். உங்களுக்கு பக்கத்துல தெரிஞ்சவங்க சொந்தக்கார. சோ அம்மா இங்க இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். இதுல ஒன்னும் கஷ்டம்லாம் இல்லைங்க. உங்க சிச்சுவேஷன் எனக்கு புரியுது. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ ஸ்டேஷன் கிளம்பு, அப்புறம் அங்க உன்னை திட்டுவாங்கல்ல. எதுவானாலும் நான் உனக்கு போன் பண்றேன். விஷயம் தானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. சரிங்க, ஓகே. நீங்க வந்து கட்டிக்கலாம். நீங்க இப்ப கிளம்புங்க, டைம் ஆகுதுல. வரமா? சரி அருண். உட்காருங்கம்மா, உட்காரு. உன் பேர் என்னம்மா? சீதா. நீ போப்பா, அதான் சீதா இருக்கா.
ஆபீஸ் பக்கம் வந்தா இவ தானே மாட்டுவா. சரி எதுக்கு வர சொன்னீங்க? நீங்க தான் இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணிருப்பீங்கன்னு உங்க மேல ஸ்ட்ராங்கா சந்தேகம் வந்துருச்சு. பாத்துருக்கேனா? நீங்க 1000 பேரை பாத்துருக்கலாம். முத்து கொஞ்சம் ஏடா கூடமான ஆளு. அது வர வைக்க அவன் என்ன பிளான் வேணாலும் பண்ணுவான். நீங்க இதுல சம்பந்தப்பட்டிருக்கீங்கன்னு அவனுக்கு கண்டிப்பா டவுட். வெளியே பார்த்தனே அவன் சாதாரணமா பேசுற மாதிரி உன்னை பத்தி தானே விசாரிச்சான். நீ தான் இந்த வீடியோவை ரிலீஸ். சிட்டி அவன் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை நெருங்குறான். மாட்டி விட வேண்டியது நான் தான். போனா போதுன்னு தப்பிக்க விட்டேன். இந்த தடவை உண்மையா சொல்லிடுவேன் தானே பயப்படுறீங்க? கவலைப்படாதீங்க, நான் சொல்ல மாட்டேன். முதல்ல அவன் என்ன ஜாக்கிரதையா இருங்கன்னு தான் சொல்ல வந்தேன். அவனோட செல்போனை கூட இவகிட்ட கொடுத்து கடல்ல தூக்கி போட சொன்னேன். பரவாயில்ல, செல்போன் அவனுக்கு திரும்ப கிடைச்சிருக்கலாம். ஆனா நீங்க இதுல சம்பந்தப்பட்டிருக்கீங்க. அவனை கூட பாராட்டுறீங்க. அவன் இருந்த வரைக்கும் கணக்கு வழக்கெல்லாம் சரியா பாத்துக்கிட்டு இருந்தான். எனக்கு அக்கௌண்ட்ஸ் பார்த்தா என்ன? நானா? ஹலோ, நான் நல்ல சம்பளம் கொடுக்குறேன். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம சிட்டி எனக்கு எந்த